இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சு மேடம்? ஆட்டோ இன்ஜின் ஃபால்ட் ஆயிடுச்சு மேடம். சவாரி வந்தவங்க பிரெக்னெண்டாக வேற இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகணும் மேடம். இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். சரி, வண்டியில ஏற சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேடம். வாங்க, வந்து கார்ல ஏறிக்கிங்க. வாங்க. பார்த்து பொறுமையா வா. பார்த்து போலாம் மேடம். பெயின் ரொம்ப அதிகமா இல்லைல்ல? மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. பள்ளம் மேடு மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு தேவையில்லாத சிரமம்? இப்போ நான் உன் கூட இருக்கிற தம்ம முக்கியம். அதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு. என்னாச்சு? உள்ள இருக்கிற என் மக உரைக்கிறாளா? மக இல்ல, மகன். அதெல்லாம் இல்ல, மகதான். ஹலோ மிஸ்டர், அதான் உங்களுக்கு தமிழ் இருக்கால, எனக்குன்னு ஒரு மகன் வேணாமா? ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆமா, நீங்களும் தமிழும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் ஆட்டம் போடுறீங்க. என் மகன் வரட்டும், உங்க 2 பேருக்கும் அப்ப இருக்கு. அதையும் பார்க்கலாம். டே ராஸ்கல், என்னடா உள்ள இருக்கும்போதே உங்க அம்மாவோட செட்டு சேர்ந்துக்கிறியா? ஆமான்னு சொல்லுடா கண்ணா. சீக்கிரம் வெளியில வந்து உங்களையும் அக்காவையும் உதைப்பேன்னு சொல்லு. என்னங்க நீங்க இப்பவே அடிதடியெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? ப்ளீஸ் அன்பை சொல்லி கொடுங்க. அன்பு தான் இருக்கிறதுலயே பெரிய ஆயுதம். அப்படியா? எங்க நீங்க சொல்லி கொடுங்க பாப்போம். டே குட்டி பையா, நீ வெளியில வந்ததும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். முக்கியமா அம்மா கிட்ட அன்பா இருக்கணும். அப்புறம் அம்மாவை கூட இருந்தே பாத்துக்கணும். முதல்ல உங்க அப்பாவை கூட இருந்து பாத்துக்க சொல்லு. ஆனா ஒன்னா கிளம்பி பிசினஸ் மீட்டிங்னு போயிட வேண்டியது. கூடவே இருக்கணும்னா வயித்துல உண்மையாவே உள்ள இருக்கணும். அப்போ நான் கன்சீவ் ஆனா என் கூடவே இருப்பீங்களா? பின்ன 3 மாசத்துல வர்ற மாசுக்கையில இருந்து 9வது மாசத்துல வர்ற பிரசவ வலி வரைக்கும் கூடவே இருப்பேன். ஆபீஸ் மீட்டிங்ல என் பொண்டாட்டி புள்ளிய விட ஆபீஸ் வேலை எல்லாம் எனக்கு முக்கியமா என்ன? பாரு, அப்ப அதுக்காகவே சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும் போல. எனக்கு ஓகே தான். மேடம் ஒண்ணு இல்லம்மா, போயிடலாம்.